பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாருமே பத்திரமாய் சுகமாய் இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள அதிகமா நம்புகிறேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்மள அவர் நித்தமும் நடத்துகிறவர். இத்தனை தூரம் நடத்தி வந்தவர் இனிமேலும் நம்மள நடத்தி போக போதுமானவரா இருக்கிறாங்க. நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை சந்திக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூடவே இருந்து அவர் நம்மளை நடத்தி வருகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பலத்தினாலேயோ நம்முடைய பராக்கிரமத்தினாலேயும் இவ்வளவு தூரம் வந்துட்டுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மளை இத்தனை தூரம் நடத்தி வந்திருக்கிறது. அவர் நல்லவராகவே ஒவ்வொரு வாழ்க்கையில இருந்து நம்மளை நடத்தி வராங்க. எத்தனையோ தடவை நம்ம உண்மை இல்லாதவர்களா, அவரை தேடாதவர்களா இருக்கிறோம். ஆனா அவர் நம்மளுக்கு எப்பவுமே உண்மை உள்ளவர்களா இருந்து அவர் நம்மளை நடத்தி வருகிற ஒரு நல்ல தகப்பனை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்மளை கைவிடாதவர். நம்ம நம்பி இருக்கிற சூழ்நிலை மாறிடும், நம்ம நம்பி இருக்கிற மனிதர்கள் மாறிடுவாங்க, எல்லாமே இந்த உலகத்துல ஒரு நாள் மாறிடும். ஆனா நம்மளை நேசிக்கிற ஆண்டவர், நம்ம மேல அன்பு வச்சு நம்மளை அழைத்த ஆண்டவர் ஒருபோதும் மாறாதவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாங்க. இன்னைக்கு சில போராட்டத்துக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைக்குள்ள நீங்க போய் கொண்டிருக்கலாம். அவர் எல்லாவற்றும் தம்முடைய நன்மைக்கு எதுவா, அவர் நம்மளுக்கு தீமை நினைக்காத ஒரு நல்ல தகப்பன். இன்னைக்கு அது தீமையை போல இருக்கலாம், அத கூட அவர் நன்மையா மாற்ற அவர் போதுமானவரா இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களை பலப்படுத்த விரும்புறேன். அது என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 49வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மள மறந்துட்டாங்க பிரதர். நிறைய பேருடைய ஞாபகத்துல இன்னைக்கு நம்ம இல்லாம இருக்கலாம். நிறைய பேர் நம்ம நன்மை செய்து நம்மள மறந்து இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இன்னைக்கு எல்லாமே என்ன மறந்துட்டாங்க. ஒரு காலத்துல எல்லாம் என்ன ஞாபகம் வச்சாங்க, எல்லாமே என்ன கேர் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே என்ன பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் குடும்பத்தினால ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை யாரும் மதிக்க மாட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். இந்த இடத்துல தாய் தன்னுடைய பிள்ளைய மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு தெய்வம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் நம்மள நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஒருத்தர் எப்பவுமே நம்மள நினைச்சுனே இருக்கிறாங்க. நம்மள அவர் மறக்கவே இல்லை. அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவருடைய நினைவுல நம்ம நிரம்பி இருக்கிறோமா? இன்னைக்கு ஒருவேளை நீங்க நேசிக்கிறவங்களுடைய நினைவுல நம்ம இல்லாம இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனத்தோடைய நினைவுல நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா ஒருத்தருடைய நினைவுல நம்ம இருக்கிறோமா? ஏசப்பா நம்ம எப்போதும் மறக்காம அவர் நம்மளை நினைத்து கொண்டு இருக்கிறாங்களா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அவர் உங்களை ஞாபகம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க செய்யற கிரியைகளை அவர் நினைவு வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் நம்ம செய்கிற எல்லா நன்மைகளும் மறந்து போயிடலாம். ஒரு காலத்துல அவருடைய வாழ்க்கையில நம்ம நல்லவங்களா இருக்கலாம், இன்னைக்கு கெட்டவங்களா மாறிட்டு இருக்கலாம், நம்மள மறந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒருத்தர் உன்னை ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு யாரும் இல்ல பிரதர், என்னை ஞாபகம் வைக்க யாரும் இல்லை, என்னை நினைக்க யாரும் இல்லை, என்னை பார்த்து கொள்ள யாரும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கா இருக்கிறாங்க. அவர் உங்களை நேசிக்கிறாங்க. ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய மறந்துட்டா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பெரிய அன்பாய் பேசப்படுகிறது அம்மாவுடைய அன்பு. நம்மள 10 மாசம் சுமந்து பெற்று அவங்க தான் நம்மளை இத்தனை தூரம் நடத்துறாங்க. ஒருவேளை அவங்களுடைய அன்பு மாறிட்டா கூட, அவங்க நம்மள மறந்துட்டா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு தெய்வம் சொல்றாங்க. ஒரு இடத்துல நான் இதை கேட்டு இருக்கிறேன். ஒரு அம்மாவும் பிள்ளை இருக்கிறாங்க. பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தை, தவறான காரியங்களை செய்துட்டு போலீஸ் அவங்கள தேடுறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டுல ட்ரம்ல ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா கிட்ட வந்து கேக்குறாங்க, உன் புள்ள எங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அந்த அம்மாவுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளை தப்பு செஞ்சிச்சுதான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அந்த தப்பு மறைத்து அவனுடைய பிள்ளைய பாதுகாக்க நினைக்கிறாங்க. அந்த தாயுடைய அன்பை பாருங்க. அவங்களுடைய பிள்ளைய அவ்வளவு அதிகமா நேசிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் கூட நம்மள அதிகமா நேசிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மள அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளுக்கா இருக்கிறாங்க. அவர் நம்மளை கைவிடாதவர், நம்மளை விட்டு அவர் விலகாதவர்.
ஒருபோதும் நம்மளை விட்டு அவர் விலகாத ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எதை குறிச்சும் கலக வேண்டாம், எதை குறிச்சும் யோசிக்க வேண்டாம். அவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களை அவர் அதிகமா நேசிக்கிறாங்க, அவர் உங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. 24/7 அவருடைய நினைவுல நம்ம நிரம்பி இருக்கிறோம். அவர் நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சாவாமை உடையவர், அவர் தெய்வம். ஆனா இந்த சாதாரண மனிதர்களை அவர் நினைவு கூர்றாராம். அவர் நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம ஏமாத்துறோம். ஆனாலும் கூட இந்த இந்த ஒன்றத்துக்குமே உதவாத நம்மள அவர் ஞாபகம் வைக்கிறார், நம்மள அவர் நடத்துறாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? மனிதர்கள் மாறக்கூடியவங்க, இந்த உலகம் மாறக்கூடியது. ஆனா அவர் நம்ம மேல வச்ச அன்பு மட்டும் எப்போதும் மாறாது. அதனால நீங்க தனிமையில இல்ல, நீங்க யாரும் இல்ல அப்படின்னு யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறாங்க, இயேசு உங்களுக்காக இருக்கிறாங்க. நீங்க தனிமையானவர்களே அல்ல. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய் கொண்டு இருக்கலாம். குடும்பத்தினால, சமுதாயத்தினால, நீங்க நம்பியிருக்கிற நபர்களால நீங்க ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், தனிமையில டிப்ரெஷன்ல இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, பிள்ளைய நான் உன்னை மறக்கல, நான் உன்னை ஞாபகம் வைத்து கொண்டு இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாங்க. அதனால எந்த காரியத்தை குறித்து கலங்காதீங்க, தொடர்ந்து அவருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறாங்க. God bless you all. Thanks for watching. Drop a like, leave a comment, and don't forget to subscribe to watch more videos like this.